கிடைக்க காணும். இந்த மனுஷங்க எல்லாம் வீட்டை காலி பண்ற மாதிரி இங்க இருந்த மீனெல்லாம் குளத்தை காலி பண்ணி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் 12 தவளை மாட்டினதுதான் மிச்சம். மீன் கிடைச்சிருச்சு. பாம்பா? கொஞ்ச நேரம் பேசாம இரு. டேய், நீ என்ன குளத்து மீனை பிடிக்கிற? அங்க போற தங்க மீன். மாமு ராமு, நீ முதல்ல போய் அந்த மீனை வாங்கிட்டு வா. இது எக்ஸ்கியூஸ் மீ, மீன் பிடிக்கிற இடத்துல வேற எதையோ கையில பிடிச்சிட்டு இருக்கீங்களே. எங்க மீன் இந்த பக்கம் விழுந்துருச்சு, கொஞ்சம் அதை கொடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். கொஞ்சம் எப்படி? தலையா வாலா? என்ன பார்ட் பார்ட்டா கொடுக்குறேங்கிற? இதுக்கு முன்னாடி கறிக்கடையில வேலை பார்த்தீங்களா? இந்த விளையாட்டு வச்சுக்காதீங்க. ஆமா, இவர் பெரிய வெஸ்ட் இண்டீஸ் கேப்டன். இவர் கூட நாங்க விளையாட போறோம். டேய், அந்த மீனை குறா. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணா அந்த மீன் கருவாடாயிரியா? நான் சொல்றது கேளு. உனக்கு இந்த குளத்து மீன் வேணும்னா எனக்கு அதோ நிக்குதே அந்த கன்னி மீன் வேணும். என்னையா என் தொழிலே மாத்துற? டேய் பொறுக்கீங்களா? யாரோட விளையாடுறீங்க? அம்மா, நீங்க ஏமா பதில் சொல்றீங்க? கண்ட நாயத்தெல்லாம் நீங்க பேசுறீங்க. அவளை புரியடா. ஒரு நிமிஷம். என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பா, என்ன விட்டுருங்க. தெரியாம இனிமே நான் செய்ய மாட்டேன். உன்னை மன்னிச்சு விடுறதுக்கு நான் ஒன்னும் மகான் இல்லடா. எஸ், தர்மா. என்கிட்ட தப்பு செஞ்சவங்களுக்கு அப்பவே தண்டனையை கொடுக்கிற தர்மா.
உங்க காலை பிடிச்சி என்ன விட்டுருங்கய்யா, என்ன விட்டுருங்கய்யா. இனிமே இந்த பக்கம் வர மாட்டேயா. ஐயோ ஏன் எல்லைக்குள்ளேயே வந்து மீன் பிடிச்சு விளையாடுறியா? தப்புடா, நீ செஞ்சது ரொம்ப ரொம்ப தப்பு. ஐயா ஐயா என்ன எதுவும் செஞ்சாதீங்கய்யா. ஐயா உப்ப தின்னல கண்டிப்பா தண்ணி குடிச்சே ஆகும். கோய் பாத் நாய். என்ன விட்டுருங்கய்யா, என்ன விட்டுருங்கய்யா, எதுவும் செஞ்சாதீங்கய்யா. ஐயா ஐயா என்ன விட்டுருங்க, என்ன எதுவும் செஞ்சாதீங்க. ஐயா 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 ஐயா. தர்மத்துக்கு கட்டுப்படாதவன் தாண்டா இந்த தர்மா. டேய், ஒழுங்கா வேலை செய்யுங்க. தர்மா, நல்லா இருப்பா, நல்லா இரு. ஐயா, என்ன தேடி இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. சொல்லி அனுப்பிச்சிருந்தா நானே வந்திருப்பேனே. ஏன் உன் வீட்டுக்கு நான் வரக்கூடாதா? என் வீட்டுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தர்மா, ஆனந்த் இப்படி வா. நான் அடிக்கடி சொல்லுவேனே, என் பேரன் ஆனந்த் இவன் தான். ஹலோ, ஹாய். டெல்லியில பிசினஸ் பண்ணிட்டு இருந்தான். எனக்கு வயசாகி போச்சா, இங்க தனியா இருக்க முடியல. எஸ்டேட்டை மேனேஜ் பண்ணிக்க வான்னு புறப்பட்டு வந்துட்டான். தாத்தா இவரை பத்தி சொல்லவே இல்லையே. நானே சொல்றேன். இந்த எஸ்டேட்ல நான் நல்ல வாழ்க்கை வாழ்றேன்னா அதுக்கு ஐயா தான் காரணம். தர்மா, நான் பெருசா உனக்கு ஒண்ணும் செய்தில்லை. உன்னுடைய முன்னேற்றத்திற்கு உன் உழைப்பு தான் காரணம். எப்படி குதிரை பிசினஸ் எல்லாம் நல்லா நடக்குதா? நல்லா நடக்குதுங்க. வெரி குட். இப்ப நான் வந்த விஷயம் என்னன்னா, ஆனந்த் நல்லா ஹார்ஸ் ரைட் பண்ணுவான். அவன் கேட்கும் போதெல்லாம் நல்ல குதிரையா கொடுன்னு சொல்லிட்டு போதான் வந்தேன். உங்ககிட்ட தான் நல்ல குதிரை இருக்குதே. கோய் பாத்து நாய், தாராளம் எடுத்துட்டு போலாம். ஓ சாரி, உங்களை இங்க நிக்க வச்சு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். உள்ள வாங்க, காஃபி சாப்பிட்டா. தாத்தா நான் அப்படியே கொஞ்சம் சுத்தி பார்த்துட்டு வந்துடுறேன். நீங்க பேசிட்டு இருக்க. ஷால் ஐ? ஆஃப் கோர்ஸ். தேங்க்யூ. வாங்க. ஹலோ. இருக்கிற இடம் கண்டுபிடிச்சிட்டேன் பாத்தியா? ஏய் பயப்படாதே, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஹலோ. ஏய் நான் சொல்றதுக்கு. ஏய் ப்ளீஸ். யாரது? யோ நீ எப்படியா உள்ள வந்த? ஒண்ணு இல்ல, தாத்தாவோட வந்தேன். தாத்தா கூட வந்த? குதிரை பார்க்கலாம் தான் வந்தேன். ஓ அப்படியா? இங்கெல்ல சுத்தி பார்த்தேன். சுத்தி பார்த்தேன். நல்லா இருக்கு இங்க எல்லாம். அப்படி வந்தபோது தான் இந்த வளையலும் கையில மாட்டி. எப்படி நான் வெளில போறது? எப்படி உள்ள வந்தியோ அப்படித்தான் நீ வெளியே போகணும். குதிரையை பார்க்கலான்னு வந்தவன் வளையலை காட்டுறான். சம்திங் ராங்.
நீ வரல நான் கத்திடுவேன். வா. விடு. ஏய். யார் நீ? நான் யாருன்னு தெரியாமல கூப்பிட்டு வரணும் கூட வந்த. ஏய் மிஸ்டர், மரியாதையா போயிடு, இல்ல நான் மாமாவை கூப்பிடுவேன். கூப்பிடு. மாமா மட்டும் இல்ல, மாமா மாமி அக்கா அத்தை குடும்பத்தோட கூப்பிடு. ஐயோ, நீ யாரு? உனக்கு என்ன வேணும்? ஏன் என் பின்னாலே சுத்திட்டு இருக்க? அப்படி கேளு, சொல்றேன். என் பேர் ஆனந்த். இங்க இருக்கிற முக்காவாசி எஸ்டேட்டுக்கு முதலாளியான ராஜசேகரோட ஒரே ஒரு பேரன். நான் டெல்லியில இருந்தபோது தாத்தா எனக்கு நிறைய பொண்ணு பார்த்தாரு. ஆனா எனக்கு ஒண்ணுமே பிடிக்கல. அப்புறம் நான் இங்க வந்தபோதுதான் நீர்வீழ்ச்சியில முதல்ல ஒரு பொண்ணை பார்த்தேன். முதல் பார்வையில எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சு போச்சு. அப்புறம் அந்த பொண்ணை நிறைய இடத்துல பார்த்தேன். ஆனா பேச முடியல. இன்னைக்கு காலைல கூட இந்த பொண்ணை பார்த்தேன். ஏதோ எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூன்னு சொல்லலாம் சொல்லி பக்கத்துல போனேன். ஆனா அவ என்னவோ என்ன பார்த்தாலே ரொம்ப பயப்படுறா. பரவாயில்ல, கடைசியில இந்த வளையலாவது அவ கையில இருந்து கிடைச்சது. இந்த பொண்ணு கோவப்படாத. எந்த நீர்வீழ்ச்சியில முதல்ல ஒண்ணு பார்த்தேனோ அன்னைக்கே நான் என் மனசை பறி கொடுத்துட்டேன். நாளைக்கு அதே நீர்வீழ்ச்சியில உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். 9லுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். நான் வரலன்னா நான் அது மேல இருந்து குதிச்சு சத்துடுவேன். ஏய், ஐ லவ் யூ. நாளைக்கு நீர்வீழ்ச்சியில உனக்காக காத்துட்டு இருப்பேன். பை, குட் நைட்.